ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட்டாக வந்து கோல்பர்க்ஸ் அவங்களோட மாரல் டெவலப்மெண்டல் தியரி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாட்ஸ்கியோட சோஷியோ கல்ச்சரல் தியரி பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், அதேமாதிரி ஈஸியாக தான் இருக்கும். இந்த சோஷியோ கல்ச்சரல் தியரியில் வைகாட்ஸ்கி வந்து எதை ப்ரைமரியாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை எப்படி வந்து அந்த குழந்தை வந்து புரிஞ்சுக்குது அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு லேர்னிங் வந்து எது மூலமாக கிடைக்கிது அப்படின்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சைல்டு அண்ட் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கல்ச்சர். அதாவது லேர்னிங் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லோரும் கூடயும் நம்ம வந்து ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கிறது மூலமாக தான் லேர்னிங் வந்து அந்த ஒரு சைல்டுக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. மெயினாக வந்து ஒரு பர்சனோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அவங்களுடைய சொசைட்டி, அவங்களோட கல்ச்சர். அதாவது இந்த நேம்லே இருக்குது சோஷியோ கல்ச்சரல் தியரி. ஸோ சொசைட்டியை பொறுத்தும் அவங்களுடைய கல்ச்சரை பொறுத்தும் தான் அந்த பர்சனுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க லாங்குவேஜுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் தான் ஒரு பவர்ஃபுல் ரோல். எதுக்குன்னா ஒரு பர்சனுடைய தாட்டை வந்து நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வைகாட்ஸ்கி வந்து சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக டெவலப்மெண்ட், அதாவது அவங்களோட ஒரு சைல்டோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு எதெல்லாம் மெயின்னா சொசைட்டி, அவங்களுடைய கல்ச்சர், அவங்களோட லாங்குவேஜ், இந்த மூணு தான் ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த தியரியை வந்து அவங்க எதை வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வைகாட்ஸ்கியோட ஃபோம்போர்ட் டெஸ்ட். அதாவது என்னென்னா ஒரு ஃபாதரும் அவங்களோட சைல்டும் அந்த பையனும் வந்து ஒரு உட்டன் டாய்ஸை வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த உட்டன் டாய்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அதை வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க அந்த பையனோட அப்பா வந்து டக்குலாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த பையனுக்கு அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன ஆகுனா அவங்க அப்பா வந்து இந்த பையனுக்கு எல்லா ஷேப்ஸையும் சொல்லி கொடுப்பாங்க அண்ட் அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த பையனுக்கும் அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். தென் அந்த பையனே வந்து தனியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவான். இதுதான் அந்த டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு பேசிக்காக வச்சு தான் இவங்க வந்து இந்த தியரியை மேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது வைகாட்ஸ்கி சோஷியோ கல்ச்சரல் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அதாவது அந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓன் பொட்டன்ஷியல் அடுத்தவங்களோட ஹெல்ப் கிடச்சா என்ன ஆகும், இந்த மாதிரி தான் வந்து இந்த தியரியை வந்து சொல்லுவாங்க. என்னென்னு பார்ப்போம். அதை வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே அது நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், அப்படி தானே. ஐ கேன் டூ தீஸ் பை மை செல்ஃப், அந்த ஒரு பாக்ஸ் இருக்கா, அதுக்கு நேம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த ஓன் பொட்டன்ஷியலுக்கு நேம் என்னென்னா ஜோன் ஆஃப் ஆக்சுவல் டெவலப்மெண்ட். இப்போது வந்து என்கிட்ட கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஆனால் இன்னும் யாரோ வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அதர்ஸ் ஹெல்ப் கிடைக்கல, அதுதான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். நம்மளுக்கு வந்து இந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் இசட்பிடி இது மட்டும் என்னென்னு தெரிஞ்சால் போதும். ஓன் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ஒரு ஹெல்ப், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்னென்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ கான் டூ அப்படிங்கிறது அவுட் ஆஃப் ரீச் ஜோன். இது தேவையில்ல. நம்மளுக்கு மெயினாக வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சால் போதும். அதாவது நம்மளுடைய ஓன் பொட்டன்ஷியல் ப்ளஸ் டெம்பரவரியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்ப், இதுக்கு நேம் தான் என்னென்னா இசட்பிடி, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அந்த டெம்பரவரி ஹெல்ப்புக்கு நேம் என்னென்னா ஸ்கேஃபோல்டிங். அந்த ஹெல்ப்பை பண்ணக்கூடிய பர்சன் தான் மோர் நாலேஜபிள் பர்சன். அதாவது நம்மளோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்ல, ஸோ அதை வந்து மோர் நாலேஜபிள் பர்சன்னு சொல்லுவோம். இந்த 3 கான்செப்ட் தான் நம்மளுக்கு தெரியணும். ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்னா நம்மளால் கொஞ்சம் முடியும், ப்ளஸ் இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் என்னென்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அந்த டெம்பரவரியாக கிடைக்கக்கூடிய ஹெல்ப் ஸ்கேஃபோல்டிங். அந்த ஹெல்ப்பை பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னா மோர் நாலேஜபிள் பர்சன். இவ்வளோ தான். ஸோ வைகாட்ஸ்கியோட சோஷியோ கல்ச்சரல் தியரி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பர்சனுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து அவங்களுடைய சொசைட்டி, அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய லாங்குவேஜ், இந்த 3ஐயும் பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சைல்டுக்கு வந்து லேர்னிங் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலமாக தான் கிடைக்குதுங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. தென் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஸ்கேஃபோல்டிங், மோர் நாலேஜபிள் பர்சன், இந்த 3 என்னென்னு பார்த்தோம். ஓவராலாக இதுதான் கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.